பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் சாலை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டம். பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன மற்றும் இதை சுற்றி பல தனியார் அடுக்குமாடி கட்டிடங்களும் உள்ளன. இங்கு மொத்தம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் தாம்பரம் செல்வதற்கு சித்தாலப்பாக்கம் வழியாகவும் அல்லது சோழிங்கநல்லூர் வழியாகவும் சுற்றி செல்கின்றனர். இதனால் வாகன நெரிசல் ஏற்படுகிறது மற்றும் பயண நேரமும் அதிகரிக்கிறது. இதை சரி செய்வதற்காக பெரும்பாக்கம் கல்லூரி சாலை முடிவிலிருந்து மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த கல்லூரி சாலை ஒரு புறத்தில் ITI, காவல் நிலையம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், பேருந்து பணிமுனை, அரசு கல்லூரி உள்ளது. மறுபுறத்தில் 200 அடி அகலமுடைய கால்வாய் செல்கிறது. இந்த கல்லூரி சாலை அரசு கல்லூரியுடன் முடிவடைகிறது. அங்கிருந்து மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலை இணைக்கும் தொலைவு சுமார் 2.5 கிலோமீட்டர் உள்ளது. இந்த 2.5 கிலோமீட்டர் இடையில் வனத்துறையிடம் வருவதால் வனத்துறையிடம் உரிய அனுமதி பெற்று விரைவில் மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை கூறுகிறது.